யாக்கோபை போல் போகும் பாதையில் போலது பாட்டு ராவல் நீரில் வந்து மூடிட தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும்மை கீட்டி சேர்வேன் வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் ஓமதண்டையில் ஏனம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபு துரத்தப்பட்டார், தன்னுடைய சகோதரனால் துரத்தப்பட்டார். யாக்கோபு பயந்து ஓடினார், தன் சகோதரனுக்கு பயந்து ஓடினார். ஏசா என்கிற தன் சகோதரன் தன்னை கொலை செய்வார் என்ற பயத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய தகப்பனிடத்துல பெற்றுக்கொண்ட பிறகு அவர் பயந்து ஓடினார். ஓடுகிற நேரத்திலே ஒரு கல்லை எடுத்து தூக்கம் வருகிற நேரத்தில் இரவிலே அதில் சாய்ந்து தூங்கும் போது பரலோகம் திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குகிறதையும் மேலே ஏறுகிறதையும் அவர் பார்த்த போது இது நிச்சயமாக வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை கஷ்டமான நேரங்களிலே, நம்மை துரத்தி விடுகிற நேரங்களிலே நம்மோட கூட வந்து இருந்து தேவ தூதர்களை வானத்திலிருந்து கீழே இறக்கி விட்டோம், கீழிருந்து தேவ தூதர் மேலே ஏறுகிறதையும் நம்மை பார்க்கும்படி செய்து, மகனே மகளே நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன், என் தூதர்கள் உன்னிடத்தில் இறங்குகிறதும் உன்னிடத்திலிருந்து மேலே ஏறுகிறதையும் நீ பார்ப்பாய். அப்பொழுது நீ சொல்லுவாய், நான் என்னை பார்த்து நீர் கர்த்தர், நீர் என்னை காப்பாற்றுகிறவர், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை என்று நீ உன் வாயினால் சொல்லுவாய். நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் அநேக இக்கட்டிலிருந்தும் நம்மை விடுவித்து நமக்கு ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷத்தை அருளுகிறவராயிருக்கிறார். ஆமென். God bless you. Have a wonderful day.